நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய அதி அற்புதங்களை உள்ளடக்கிய கோயில் சென்னை மாநகரத்தில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில். இது அம்பாளுக்கு ஒரு சிறப்பு க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த ஒரு கோயில் தான். சென்னை மாநகரத்துக்கே சிறப்பை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த கோயில் தியாகராஜ சுவாமி உடனுரை சமேத வடிவுடையம்மன் கோயில். ரகசிய உண்மை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பன் தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. இந்த கோயிலுக்கு 2 புஷ்கரணி உண்டு. அதுதான் இந்த கோயிலுடைய அதி முக்கியத்துவம், அதி சிறப்பு வாய்ந்த ஒன்று. கோயில் பிரகாரத்து உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அம்பாள் வடிவுடையம்மனும் பைரவர் சன்னதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தம். இந்த கோயிலுக்கு வெளி பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷ தீர்த்தம், அது பெரிய ஒரு குளம். இந்த 2 குளம் தான் இந்த கோயிலுக்கு வாஸ்தட்டிக்கலாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய தீர்த்தங்கள். இந்த கோயிலுடைய மற்ற சிறப்புகள் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கோயில் யார் பேரால் அழைக்கப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுலேயும் அதாவது அம்பாளுடைய பேரா, தாயாருடைய பேரா, ஈஸ்வரனுடைய பேரா, பெருமாளுடைய பேரா, அதில் இந்த கோயில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன், அந்த அம்பாள் பேர் சொல்லி தான் இன்றைக்கும் பிரதானமாக அழைக்கப்படுகின்ற ஒரு கோயில். இந்த கோயிலுடைய மூலவர் தியாகராஜ சுவாமி, அவருக்கு தீண்டா திருமேனி. அவர் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆவுடையார், அதாவது திருவொற்றீஸ்வரர், அவருக்கு அபிஷேகம் உண்டு. தீண்டா திருமேனியான தியாகராஜ சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் உண்டு. அது என்றைக்கு அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னைக்கு கவசத்தை பிரிச்சுட்டு மூவருமே, அதாவது பிரம்மா, விஷ்ணு, வாசுகி, இவங்க மூவருமே அவருக்கு இந்த சாம்பிராணி தைலத்தால் அபிஷேகம் பண்ணுறது ஐதீகமாக தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு கோயில். அதாவது லிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அதில் 3மே வந்துடும். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் உள்ளடக்கியது தான் லிங்க வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய இந்து மதத்தில் அடிப்படையாக தொன்று தொட்டு வழிகின்ற ஒரு விஷயம். அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பிரம்மாண்ட கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், இந்த கோயில் மண்ணை தொடாமல் தன் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணதில்லை அப்படின்றது தான் உண்மை. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணி தோற்ற நிலையிலிருந்து பெரிய வெற்றியை கண்டார்கள் அப்படின்றது ஒரு உண்மை சம்பவம். பெரிய முதலமைச்சர்கள்லாம், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அனைவருமே இந்த கோயில் மண்ணை தொட்டு தான் நிச்சயமாக வணங்கி ஈஸ்வரருடைய அருள் பெற்று, வடிவுடையம்மனுடைய அனுகிரகம் பெற்று தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வாழ்ந்தார்கள் அப்படின்றது ஒரு உண்மை. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய வட்டைப்பாறை அம்மன் ரொம்ப விசேஷமான அம்மன். இது எதுக்கு நான் இந்த அம்பாளை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த மன்னர்களே சரி, அவர்களுடைய வழிபாடு, இப்போ போருக்கு செல்கிறார்கள் அப்படின்னா சிவனையும் அம்மனையும், அதாவது இந்த காளியையும், வட்டப்பாறை காளின்னு தான் இங்கே சொல்கிறது, அந்த அம்பாளை சேவிச்சுட்டு வேண்டி வணங்கி போகும்பொழுது நிச்சயமான அவர்களுடைய காரியங்கள் வெற்றி அடைகிறது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வழியில் நம்மளை ஆண்டவர்கள், போகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு பெரிய வாழ்க்கையை நம்ம அடையணும், வெற்றி அடையணும், வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியாக திகழ்ந்து ஒரு உச்சாணிக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம செல்லணும் அப்படின்னா, அது வடிவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை நம்ம தொடாமல் நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே ஏற்படாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன். திரிபுர சுந்தரி தான் இந்த அம்மாவுக்கு ஒரு இயற்பெயர். காலப்போக்கில் வடிவுடையம்மன் அப்படின்ற ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இது ஏன் அப்படின்னா, நம்ம இந்த சென்னை மாநகரத்திலேயே திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் ஒரு 3 அம்பாள் உடைய க்ஷேத்திரங்கள் உண்டு. வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த 3 அம்பாள்களையும் நீங்கள் போய் வழிபட்டு
சேவிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது வாழ்க்கையில் உச்சம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்றது நம்ம சாஸ்திரத்திலேயே உண்டு. திருவுடையம்மன் அப்படின்ற கோயில் வந்து மீஞ்சூரில் மேலூரில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய கோயில். திருவொற்றியூர் நிறைய பேர் சொல்கிறது திருவெற்றியூர், அது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் தியாகராஜ சுவாமி, அந்த கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கொடியுடையம்மன் அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமலை வாயிலில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இச்சசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இது மூன்றும் ஒன்றாக கனெக்ட் ஆகக்கூடிய கோயில்கள் தான் இந்த நான் சொன்ன திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன். அதாவது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம மனசில் முதல்ல வந்து ஒரு ஆசை வரணும். அந்த ஆசையை வந்து நம்ம ஞானமாக மாற்றி அதை அடைவதற்கான உழைப்பை போட்டோம் அப்படின்னா அதுதான் இச்சசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இது மூணும் நமக்கு ஒரு வடிவாக நமக்கு வாழ்க்கையில் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா, ஆகையால் இந்த பௌர்ணமி நாட்கள், வெள்ளிக்கிழமையில் வருகின்ற பௌர்ணமி நாட்களில் அம்பாளை போய் நம்ம தரிசிக்கிறோம், 3 பேரையுமே நம்ம தரிசிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளில் பெரிய மாற்றங்கள், பெரிய வெற்றிகள் ஏற்படும் அப்படின்றது சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மை. திரிபுர சுந்தரி சமேத தியாகராஜ பெருமாள் கோயில். இந்த கோயிலுடைய விசேஷம் அப்படின்னா, மற்றொரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், இங்கே தான் வந்து நம்ம பட்டினத்தாருடைய ஜீவசமாதி உண்டு. அவர் இந்த கோயிலுக்கு வந்து பல பாடல்களை ஏற்றிருக்கிறார். அதே போல் நால்வருடைய சன்னதியும் உண்டு. நால்வர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம். அதாவது அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஞானசம்பந்தர், இவர் மூவருமே நால்வருமே பாடல் பெற்ற ஸ்தலம். அதே போல் நால்வருக்கும் இங்கே சன்னதியும் உண்டு. இந்த கோவில் தான் சிவனே சாட்சாத் ஈஸ்வரனே சாட்சியாக நின்று சுந்தரருக்கு திருமணம் முடித்து வைத்ததாக ஒரு ஐதீகமும் உண்டு. மாசி மகம், அந்த நாட்களில் வரக்கூடிய மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு திருவிழா 10 நாட்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து அகஸ்தியருக்கு கைலாயத்தில் எப்படி சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்ததோ அது இங்கு நடைபெற்று அவருக்கு காட்சியளிக்கிறார் ஈஸ்வரன், பார்வதி சமேத சிவனாக அகஸ்தியருக்கு. அதே போல் சுந்தரருக்கு சங்கிலி நாச்சியார் அவர் கூட திருமணம் நடக்கிறதும் இந்த மாசி மக திருவிழாவில் சிறப்பாக நடைபெறும். அப்போது ஈஸ்வரனே சாட்சியாக இருந்து சுந்தரருக்கு திருமணம் முடித்து வைக்கிறார். இந்த இடத்துல தான் வந்து சுந்தரருக்கு நிஜமாகவே கல்யாணமானதும் உண்மை. அவ்வளவு சிறப்புகள் பெற்ற ஒரு கோயில். இந்த கோயிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம். நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேவே இடது பக்கமாக லிங்கங்களுடைய அணிவகுப்பு இருக்கும். 27 நட்சத்திரத்திற்கும் லிங்கங்களுடைய அணிவகுப்பு உண்டு. அதே போல் தென்மேற்கில் இருக்கக்கூடிய நம்ம தியாகராஜ சுவாமியுடைய சந்நிதியில் முன்னாடியே ஆஞ்சநேயருக்கு தனி ஒரு தூணில் வடிவமைப்பு உண்டு. அவரை சுற்றிட்டு பிரதர்ஷனை பண்ணிட்டு நம்ம வந்து தியாகராஜரை வழிபடுறோம் அப்படின்னும்பொழுது நிச்சயமாக தனி சிறப்பு உண்டு. அதே போல் அருகாமையிலே இருக்கக்கூடிய ஆவுடையார் திருவொற்றீஸ்வரர், அந்த ஈஸ்வரனுடைய அமைப்பு பிரம்மன். ஆக்சுவலாக ஈஸ்வரன் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவருக்கு அது அபிஷேக பிரியர். இந்த தீண்டா திருமேனிக்கு அபிஷேகம் இல்லாதால பிரம்மன் ரொம்ப வேண்டி விரும்பி தபம் புரிந்து ஒரு திருவொற்றீஸ்வரரை வடிவமைத்து இங்கே அவருக்காக அபிஷேகம் தினந்தோறும் நடக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு தனி சன்னதியை பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கும் நம்ம வந்து திருவொற்றீஸ்வரர் ஆவுடையப்பராக திகழ்கின்ற அவருக்கு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதை தொடர்ந்து நம்ம பிரதர்ஷனை பண்ணி வரும்போது தான் நம்ம வட்டப்பாறை அம்மனை வந்து சன்னதியை சேருவோம். அந்த அம்பாளை சேவிச்சுட்டு பைரவரை சேவித்து பின்னர் தான் வடகிழக்கில், இந்த கோயிலுடைய வடகிழக்கில் அமைக்கப்பட்டிருக்கிற வடிவுடையம்மன் சன்னதியை நம்ம அடைவோம். இதற்கு நடுவிலேயே நாகராஜருக்கு தனி சன்னதி உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்ம தீர்த்தம், அந்த பிரம்ம தீர்த்தம் தான் ரொம்ப வசதியான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் குளித்து நிறைய சித்தர்களுக்கு, முனிவர்களுக்கு அவர்களுடைய முதுமையிலிருந்து இளமை பெற்று வாழ்ந்ததாக ஐதீகங்களும் உண்டு. அவ்வளவு சக்தி வாய்ந்த தீர்த்தம். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகின்ற ஒரு தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தம். இதில் வந்து நிறைய பிராணிகள், வாத்து, மீன் போன்றவர்கள் இன்றைக்கும் வளர்க்கப்பட்டு வருகிறது. மிக அற்புதமாக இந்த கோயிலுடைய நிர்வாகம் அதை பராமரித்து கொண்டு வருகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் பயணித்து வடிவுடையம்மனை நீங்கள் நேரடியாக
போய் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது பிரம்மாண்ட ஒரு காட்சியை நிச்சயமாக காண முடியும். நின்ற கோலத்திலே அழகாக தெற்கு நோக்கி சேவை சாதிப்பாள் வடிவுடையம்மன். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னா, அர்ச்சனை டிக்கெட் நீங்கள் வாங்கி க்யூவில் நின்று அம்பாளை சேவிக்கும்போது நிச்சயமாக அம்பாளுடைய பிரகாரத்தில் உட்காரத்துக்கு ஒரு 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 20 மினிட்ஸான வாய்ப்பு கிடைக்கும். வேறு இது எங்கேயுமே கிடைக்காது. இந்த வாய்ப்பு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் மட்டுமே உண்டு. அது மாதிரி அர்ச்சனை டிக்கெட் வாங்கி, அது குங்கும அர்ச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பொருட்களோடு நீங்கள் வாங்கி கட்டுமை கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது சன்னதியில் அமர்ந்து பொறுமையாக நிதானமாக சேவிக்க முடியும். ஒரு 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 எப்படி வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும். இந்த கோயிலுக்கு கருவிலிருந்து பிறந்ததிலிருந்து நம்ம வழிபட வேண்டும் அப்படின்ற ஒரு விதியே உண்டு. இதை தான் வந்து சுந்தரரும் ஞானசம்பந்தரும் எழுதியிருக்கிறார்கள். அப்பரும் இதையே கூறியிருக்கிறார். ஒரு கரு உருவாரத்துக்கு ஆரம்பித்த உடனேவே இந்த கோயிலை அவசியம் போய் நம்ம வந்து சேவிக்கணும் அப்படின்றது நம்மளுடைய இந்து மதத்தில் கூறப்பட்ட ஒரு ஒரு ஐதீகம். ஆகையால் இது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுடைய சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம். சிவஸ்தலம்னு சொல்கிறத விட சிவன் பெருமாள், அதாவது விஷ்ணு பிரம்மர் எல்லாருமே ஐக்கியம் கொண்ட ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு வராத பெரிய ஞானிகளும் சித்தர்களும் யாருமே கிடையாது. அனைவரும் இங்கு வந்து பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் வந்து சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை, தரிசனமான உண்மை. சராசரி மனிதர்கள் கூட பெரிய வெற்றியை நிச்சயமாக கண்டது வந்து இந்த மண்ணை தொட்டக்கப்புறம் தான். ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த ஸ்தலத்தில் போய் அவசியம் சென்று அம்பாளுடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.